இது என்னோடய ஃபேவரட் மிஸ் கிளியர் ஐப்ரோ கிட். இதில் 4 ஷேட்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி வந்து இது ப்ரொஃபஷ்னல் யூஸ்க்கு தான் யூஸ் ஆகும். உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் டார்க் ப்ரௌன் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் சிங்கிள் பென்சில் மாதிரி வாங்கிக்கலாம். ஸ்விஸ் பியூட்டி இதுலேயே மிஸ் கிளியர்லேயே டார்க் ப்ரௌன் ஐப்ரோ பென்சில் கூட இருக்குது. வித் அந்த கேப்பில் வந்து ஸ்பூலி ப்ரஷோட நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இதில் வந்து இங்கே லேசாக உடஞ்சிருக்கும். ஒரு டார்க் ப்ரௌன் கூட சொல்ல முடியாது, ஒரு மாதிரி க்ரே மாதிரியும் இருக்குது, ப்ரௌன் மாதிரியும் இருக்குது. பிகாஸ் எப்போவுமே வந்து நம்ம ஐப்ரோஸ் வந்து ஐப்ரோ கலரை விட கொஞ்சம் லைட்டராக இருக்க கலர் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு 1/2 இன்ச்சுக்கு கேப் விட்டுட்டு மீதி இருக்க இடத்துலலாம் ஸ்ட்ரோக் மோஷன் சொல்லுவாங்க. ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி ஃபுல்லாக இப்படி அழுத்தி அப்ளை பண்ணாமல் சின்ன சின்ன ஸ்ட்ரோக்காக கொடுத்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் கீழே என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு ஓரளவுக்கு நிறைய ஹேர் இருக்குது, அந்தளவுக்கு நான் ஐப்ரோ த்ரெட் பண்ணல. ஸோ கீழே வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு லைன் மாதிரி வரைய போகிறேன். அந்த லைனும் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வரையாமல் சின்ன சின்னதாக என்னோடய ஹேருக்கு நேராக என்னோடய ஹேர் ஸ்ட்ரோக்லேயே போகணும். பிகாஸ் லைன் வரைஞ்சிங்கன்னா அந்த ஆர்ச் வந்து மாறிடும். ஸோ கொஞ்சமாக, அதாவது உங்களோட ப்ரஷ் இருக்கு இல்லையா, குட்டி ப்ரஷ்ஷாக தான் இருக்கணும், பெரிய ப்ரஷ்ஷாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா குட்டி ப்ரஷ் இருந்தால் கூட ஓரளவுக்கு நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். பெரிய ப்ரஷ்ஷாக இருந்தால் கொஞ்சம் அந்த வரைகிற ஆங்கிள் வந்து மாறும். ஸோ ப்ரஷ்ஷோட இந்த கார்னர் இருக்குது இல்லையா, அந்த கார்னர் மட்டும்தான் உங்களோட எட்ஜில் டச் பண்ணணும். மீதி இருக்க ப்ராடக்ட்லாம் உங்கள் ஐப்ரோஸில் போடும். அண்ட் இந்த சென்டரில் மட்டும் என்னென்னா இப்படி போடணும் வெர்டிக்கலாக. ப்ரஷ்ஷை வந்து இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, டாப் ஆங்கிள், இந்த டாப் ஆங்கிள் வந்து உங்களுக்கு மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். அண்ட் என்னோடய ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஃபேஸ் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஐப்ரோஸ் எப்படி வந்து த்ரெட் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன். ஸோ இன்கேஸ் உங்கள் ஐப்ரோ ஷேப்பை வந்து எப்படி பர்ஃபெக்டாக த்ரெட் பண்ணணும், இல்லை அதுக்கேற்ற மாதிரி எப்படி நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த வீடியோ பார்த்திங்கன்னா புரியும். அது இங்கே ஐ பட்டனில் கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ஐப்ரோஸ் போட்டோடனே இந்த மாதிரி ஸ்பூலி ப்ரஷ் இருக்கும், அதை எடுத்து நல்லா உங்கள் ஐப்ரோஸில் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஐப்ரோஸில் நீங்கள் இன்னும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நார்மலாக இப்போ என்ன மாதிரி ஐப்ரோஸ் உங்களுக்கு இருக்குன்னா, இந்த இடத்துல தெரியாமல் ஆர்ச் கொடுத்துருப்பீங்க. ஆர்ச் கொடுக்கும்போது என்ன இருக்குன்னா, இங்கே ஷார்ப் எண்ட் இருக்கும். இப்போ என்னோடய இந்த ஐப்ரோஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப் எண்ட் இருக்கும். ஜென்ரலாகவே இந்த மாதிரி வைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் ஐப்ரோஸ் இப்படி தூக்கி இருக்க மாதிரியோ அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கோவமாக இருக்க மாதிரியோ இருக்கும். ஸோ அந்த ஆர்ச் இன்கேஸ் இருந்துச்சுன்னா அதை பெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த ஆர்ச் இருக்கு இல்லையா, இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இப்படி பெண்ட் பண்ணி விட்டுடுறேன். இதில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் ஓரளவுக்கு அது அப்படியே வளைவு மாதிரி மாற்றிடலாம். ஸோ அது பார்க்கறதுக்கு இன்னும் ப்ளசண்ட்டாக தெரியும். ஐப்ரோ ஃபில்லிங் வந்து ஓரளவுக்கு நான் முடிச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா க்ளீன் அப் பண்ண போகிறேன். ஜென்ரலாகவே நீங்கள் ஐப்ரோஸ் போடாமல் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஐப்ரோஸ் போட்ட மாதிரி தான் தெரியும். ஒரு காம்பேக்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. காம்பேக்ட் பவுடர் இந்த மாதிரி ஸ்பஞ்சோ இல்லை ஏதாவது ஒரு கிளாத் இருந்தால் கூட ஓகே தான். இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதோட எட்ஜ் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி எட்ஜில் எடுத்து உங்களோட ஐப்ரோஸ் ஷேப்புக்கு வந்து குட்டியாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிடுங்க. மெயினாக வந்து இந்த மாதிரி பவுடர் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ஃபால் அவுட்ஸ் இருக்கும். லைக் அந்த பவுடர் வந்து கொஞ்சம் உங்கள் ஐலிட்டு அதெல்லாம் கீழே விழுந்திருக்கும். ஸோ இப்படி க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஸ்நாட்ச்டாக தெரியும். இப்போ பார்க்கறதுக்கு வந்து ஓரளவுக்கு அங்கே ஒயிட்டிஷ் லேயர் இருக்க மாதிரி இருக்கும். பட் இது பவுடர் தானே, கொஞ்ச நேரத்தில் ஆக்சிடைஸ் ஆகிடும். ஸோ
ஸோ இதே டெக்னிக் வந்து நீங்கள் கன்சீலர் இல்லை ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். பட் டெய்லி வந்து வெறும் ஐப்ரோஸ் மட்டும் போடுற பர்சனாக இருந்தால் கன்சீலரோ ஃபவுண்டேஷனோ அகெயின் நீங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ ஐப்ரோஸ் மட்டும் அப்ளை பண்ணிட்டு விட்டால் நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பவுடர், டால்கம் பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஜஸ்ட் இந்த இடம் க்ளீனாக தெரியணும், அதுக்காக. ஸோ அப்படி லேசாக மேலே பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இவ்வளோ போதும், ரொம்ப ஓவர்லோட் பண்ண வேணாம். அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து தெரியாமல் பிளாக் ஐப்ரோ பென்சில் வாங்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சுஜி. அது ஏன் பிளாக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ரொம்ப போல்டாக தெரியும் ஐப்ரோஸ். இப்போ என்னோடய ஐப்ரோஸே நிறைய திக் ஹேர் இருக்குது. ஸோ திக்கான ஹேர் இருக்கவங்க அகெயின் நீங்கள் பிளாக் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப போல்டான லுக்காக தெரியும், கொஞ்சம் ஆடாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஐப்ரோ ஹேரை விட கொஞ்சம் லைட்டர் ஷேட் இருக்க மாதிரி, ப்ரௌனோ இல்லை ரெட் டோனோ அந்த மாதிரி. ஸோ இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரியான டோன் கொடுத்துருப்பாங்க. ஒரு பிளாக்கு, ஒரு ரெட் டோன், ஒரு இது பிளாக்கும் சொல்ல முடியாது, க்ரேவும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு ஷேட். இது என்னோடய ஐப்ரோஸ் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அண்ட் இது வந்து எக்ஸாக்டாக ஒரு க்ரே. ஸோ இந்த மாதிரி ஐப்ரோஸ் வந்து ஐப்ரோ பேலட் வேணால் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் சிம்பிளாக டார்க் ப்ரௌன் அப்படின்றத போட்டிருக்க ஐப்ரோ பென்சில்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி டுட்டோரியல். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு டுட்டோரியலோடு வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.